ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தினா அகமதாபாத்தில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190லேருந்து 200 வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோரு. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் போலிங் சேஸ் பண்ணுற டீமுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஆர்சிபி 5 மேட்ச்சில் 1 மேட்ச் தோற்றுருக்காங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இதை வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 ரன்னு அடிச்சிருக்கணும், ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 ரன்னு. தேர்டு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 ரன்ஸு. ஃபைனல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 14 ஓவர்ஸில் 220 ஓவர்ஸு 50 to 55 ரன்ஸ் அடிச்சிடணும். இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம லைனப்பை நம்ம பார்த்துலாம் யாரும் ஆடுறாங்கன்ட்டு. குஜராத் டைட்டன்ஸோட லைனப்பை நம்ம பார்க்க போகிறோம். சாய் சுதர்சன், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், ரசிகர் ரபாடா, முகமது சிராஜ், மானவ் சித்தர், பிரசித் கிருஷ்ணா. இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேஸில் சாய் சுதர்சன் அண்ட் சுப்மான் கில் 2 பேரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயருக்கு. பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. சாய் சுதர்சன் இந்த சீசனில் ஒரு 100 நம்ம சிஎஸ்கோட 50 அடிச்சிருக்காரு, கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ ஜாஸ் பட்டார் அவருக்கும் ஒரு மேட்ச் நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் ஃபார்ம் கொஞ்சம் விட்டு போச்சு. அது ஃபார்மை பிடிச்சிட்டாருன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் ஒரு ஃபினிஷிங் ரோலில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்தையும் கலக்குவார். ஜேசன் ஹோல்டர் ஆர்சிபி கூட நல்லா ஆடினார். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஃபினிஷிங்கில் கடைசி 2 ஓவரில் ஆடினார். 6 4 அடித்தார். பவுலிங்கும் நல்லா போட்டார். அதனால் கொஞ்சம் முன்னாடி அவர் ஆட வச்சாங்கன்னா கொஞ்சம் அவர் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ராகுல் திவாட்டியா அவருக்கு குயிக்காக இருந்த சீசன் அவருக்கு ஆடுறதுக்கு பால் கிடைக்கல போல இருக்குது. ஸோ அவருக்கு கொஞ்சம் முன்னாடி இறங்கினாரும் நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரஷீத் கான் அவர் ஒரு இன்ஜுரினால் அவர் கரெக்டாக அந்தளவுக்கு போலிங் போட முடியல. அந்த பழையபடி அவர் ரஷீத் கான் பழையபடி போட்டார்னா நல்ல விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த சர்ஜரினால். ஸோ வெயிட் பண்ணி கசிகர் ரபாடா சூப்பராக போட்டார் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட. முகமது சிராஜும் சூப்பராக ஸ்பெல் போட்டார். மானவ சுதாரும் நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ரஷீத் கின்னா இந்த நல்லா போடுறாரு, விக்கெட் லீடிங்கில் இருக்கார். ஸோ இதான் குஜராத் டைட்டன்ஸோட லைனப்பு. நம்ம ஆர்சிபியோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம் யாராவது ஆடுறாங்கன்ட்டு. விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் ஓப்பனிங் இறக்கிறதுக்காக பில்சால்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவிதர் படிகல், ரச்சித் பட்டிதார், ஜித்தீஷ் சர்மா, டிம் டேவிட், ரமாரே ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார், ஜேஷ் ஹசல்வுட், ரசிகா சலம், சுரேஷ் சர்மா. இவங்க இதெல்லாம் கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ஜாக்கப் பெத்தல் நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம் எப்படி ஆடிருக்கான்ட்டு. பயங்கரமான ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. விராட் கோலி அவரை பற்றி சொல்ல வேண்டாம், நல்லா கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. அவர் பாட்டிக்கு வந்தாருன்னா அசால்ட்டாக அடிச்சிட்ருக்காரு 6 4ன்ட்டு. தேவதார் பட்டியில் ஒரு கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு இந்த சீசனில். அவரும் நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரச்சித் பட்டிதார் ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக நல்லா ஆடுறாரு 6 4ன்ட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆட போகிறான்ட்டு. ஜித்தீஷ் சர்மாவும் நல்லா ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. டிம் டேவிட் அவர் ஒரு கடைசி 6 ஓவர் வந்தாருன்னா நல்லா ஒரு 6 4 அடித்து ரன்ஸு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரமாரே ஷெப்பர்ட் ஆல்ரவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் கொஞ்சம் நிறைய ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறது கேப்பபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. குணால் பாண்டியா அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவரும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் பவுன்ஸை போட்டு பேட்ஸ்மேன்கள் வந்து ஆட முடியாமல் பண்ணுறாரு. நல்லா அவர் கண்டெயின் பண்ணுறாரு ரன்ஸு. ஸோ புவனேஷ் குமார் நல்லா இன்ஸ்விங் போட்டு பழைய ஃபார்முக்கு வந்துட்டார். அதே கண்டினியூ பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம். ஜேஸ் ஹசல்வுட் அவரும் நல்லா பவர் பிளேயில் கலக்கிறாரு, நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்காரு. ராசிக் சலாம் நல்லா போட்டுட்ருக்காரு இந்த சீசன். சுரேஷ் சர்மாவும் இந்த சீசனில் நல்லா ஸ்பின் ரன் இல்லாமல் கண்டெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் நம்ம பெங்களூரில் லைனப்பு. கேம் சேஞ்சஸ் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு சாய் சுதர்சன் அவர் இந்த சீசனில் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் அந்த மேட்சுக்கும் கன்சிஸ்டாக ஆட சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ரச்சித் பட்டிதார் அவர் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ ரன் கண்டு நல்லா அடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துடலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 55%, குஜராத் டைட்டன்ஸ் 45%. ஸோ ஆர்சிபி பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ரெண்டுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்காக 55% நான் கொடுக்குறேன். ஸோ இந்த குஜராத் டைட்டன்ஸு அவங்களும் நல்லா பண்ணுறாங்க பேட்டிங். பவுலிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணாலுமே ஏதாவது கொஞ்சம் மிடில் ஆர்டரில் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேம்குள்ளே வர சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.